ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம விண்ணை தாண்டி வருவாய் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். என்னக்கா எபிசோட் ரெக்கார்ட் பண்ண முடியல, டைம் ஆச்சான்னு கேட்டால் என்னால் இப்போ கூட ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் எங்கள் வீட்டு பால்கனியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் எதனா வாய்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஊஜின் மரியாதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினிருக்கான். ஆனால் நம்ம ஊஜின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிக்க, அதுக்கு ஃப்ரெண்டு பையன் முடி திட்டிகிட்டு இருக்கிறான். இந்த ஹீசோங்க இருக்கிறானே இவனால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, நம்ம ஊஜினுக்கு வந்து குழந்தைட்டி அவன் 3 நாளாக காணோம், அவன் இல்லை நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னடா அவனை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய் நம்மளால் என்னடா பண்ண முடியும், அவனோட ஃபேமிலியுமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பையனும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஊஜினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு பையனோ கொஷின் கேட்குற மாதிரி வரான். நீ எதனா அவனை அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டு பட்டுன்னு சைலண்ட் ஆகிட்டு, இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட என்ன சொன்ன, ஊஜினை நீ ஒரு ரூமில் திடீர்னு பார்த்தேன்னு தானே சொன்னேன், கண்டிப்பாக மறுபடியும் நீ அதேமாரி அவனை பார்ப்ப திடீர்னு எங்கன்னா, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போகிறான். ஸோ இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் நம்ம ஹீசோங்க இருக்கிறான்ல, அவன் ஒரு வழியாக மறுபடியும் பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ வந்தோடனே அப்பாடா நல்ல வேலை பாஸ்ட்டுக்கு வந்துடும், இதுதான் என்னோடய கடைசி சான்ஸு, இந்த டைம் நான் கண்டிப்பாக எல்லாமே மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீசோங்க நினச்சிட்டு இப்போ ஊஜினை பார்க்குறதுக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, டேய் ஊஜின் ஊஜின் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ யாரா நம்மளை கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஊஜின் வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீசோங்க இருக்கான். டேய் அங்கேயே எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேகமாக ஓடி போயிட்டு அப்படியே 2 பேரும் அங்கே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேருக்கும் நடுவில் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் மாதிரி இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜினும் ஃபீல் பண்ணுறான். ஹீசோங்க கண்டிப்பாக இந்த டைம் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து 2 பேருமே இங்கே ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஊஜின் வந்து சொல்கிறான், எங்கே போயிருந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீசோங் வந்து என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை உன்னை மறுபடியும் நான் பார்த்தேன், இல்லை என்ன நான் என்ன பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் எந்த ஆபத்தாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவன் மாடுன்னு உளறிட்டு இருக்கான். நம்ம ஊஜினுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிற, நீ தானே ஃபஸ்ட்டு காணாமல் போன, எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவன் பல கேள்வி கேட்குறான். பட் வந்து நம்ம ஹீசோங்க்கு ஊஜினை பார்த்தா ஒரு சந்தோஷம், அதெல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, வந்தாலும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா நீ இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜினும் வந்து சொல்லிவிட்டு, சரி லேட் ஆகிடுச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து பாய் சொல்லிவிட்டு நம்ம ஊஜினும் உள்ளே போயிடறான். ஸோ இப்போ பேசிட்டு நம்ம ஹீசோங்க வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது, இப்போ ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, டே ஹீசோங் நில்லுடா, எங்கடா போயிருந்த இவ்வளோ நாள், உன்னால் ஊஜினிக்கு இவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீசோங் வந்து ஃப்ரெண்டு பையனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறது நீ நம்ப மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அதை நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் நம்ம ஊஜினை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், இப்போ மட்டும் நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணலண்ணா 1 வாரத்தில் ஊஜின் சாக போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அடைச்சி வாயை மூடி என்னடா சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறான். எனக்கு தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், நீ என்னை நம்பி தான் ஆகணும், நீ வேணா பாரு, நாளைக்கு கண்டிப்பாக உனக்கும் ஊஜினுக்கும் ஸ்கூலில் சண்டை வரும், 2 நாள் கழித்து ஊஜினுக்கு வந்து அடிப்படும் ஒரு லைட் மாற்றும் போது, அது மட்டும் இல்லாமல் 1 வாரத்தில் ஊஜின் சாக போகிறான், நான் சொல்கிறது மட்டும் நீ பண்ணலைன்னா கண்டிப்பாக அவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது, அதனால் தயவு செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, உன்னால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீசோங் வந்து சொல்கிறான். பட் இது எதுவுமே தன்னால் ஏற்றுக்கவே முடியாத ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுறான்னா, அடைச்சி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து ஹீசோங் என்ன பண்ணுறான்னா, ஊஜினை வந்து என்னெல்லாம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அவனை வந்து தனியாக பைக் ஓட்ட விடக்கூடாது, அவனை தனியாகவே இருக்க விடக்கூடாது, அவனை வந்து கார்ஸ்லாம் வரும்போது பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயத்தை எழுதிட்டே இருக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காமிக்கிறாங்க, நம்ம ஹீசோங் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு டிப்டாப்பாக நின்றுட்டு இருக்கான். அப்படியே வந்து ஊஜின் வெளியில் வரான். பார்த்தா இவன் ஊஜினுக்கு வீட்டுக்கு வெளியில் தான் நின்றுட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. ஊஜின் பார்த்தா ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுற நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, என்ன பண்ணுறேன்னா உன் கூட ஸ்கூல் போக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே வந்து ஒன்றா பேசிட்டு போகிறாங்க. இதே டைமில் தான் நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து ஊஜின் கூட போகலான்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் என்னடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கேயுமே வந்து நம்ம ஹீசோங்கு ஊஜின் 2 பேருமே வந்து ஒன்றா தான் இருக்கிறாங்க. இதையும் நம்ம ஃப்ரெண்டு பையன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். என்னதான் இருந்தாலும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இன்னொரு பையன் திடீர்னு நடுவில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதே தான் எங்கள் ஃப்ரெண்டு பையனும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்.
ஸோ ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்லலாம், நம்மளோட ட்ராயிங் கிளாஸ் ரூம் வந்து இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்க. எல்லோரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அந்த கிளாஸ்க்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஊஜின் வந்து கேட்குறான், டேய் நீ அந்த ரூமுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டே இருந்தல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் இப்போ எனக்கு அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணல, எல்லாம் உன்னால தான், நீ மட்டும் வந்திருந்தாலும் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம டீச்சர்கிட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜின்னு சொல்லிட்டு தன்னோட பேக் எடுக்க போகிறான். நம்ம ஹீசங்க வந்து ஓகே திங்ஸ்லாம் எடுக்கலான்னு போகும்போது அவனோட டெஸ்கில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அதை படித்து பார்த்துட்டு இவன் வந்து எதுவுமே பண்ணாமல் ஊஜினை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நான் ஊஜினை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னு கேட்டோடனே, நீ தானே சொன்னேன் என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த ஷீட்டை வந்து காமிக்கிறான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை ஒரு டைம் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எப்போ நம்ம ஊஜின் எழுதியிருந்தானா இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கும்ல. ஸோ அப்போ அந்த பேப்பரை வந்து அந்த பெஞ்சுக்கு கீழே அவன் வச்சுருப்பான். அந்த தான் வந்து அவன் பார்த்துட்டு 2 பேரும் வந்து டே அதை பார்க்காத அந்த பேப்பரை என்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊஜினை அடிச்சுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீசோங்க சரி இந்த உனக்கு அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையும் தந்துடுறான். இப்போ 2 பேரும் வந்து அந்த ட்ராயிங் கிளாஸ்க்கும் போயிடுறாங்க. 2 பேரும் ஹோம்ஒர்க்கே பண்ணலை. ஸோ அந்த டீச்சரும் வந்து ஒருத்தவங்க ஹோம்ஒர்க்காக வந்து பார்த்துட்டே வராங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீசோங் ஊஜின் 2 பேருமே ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்தோடனே, என்ன அது இவ்வளோ தைரியம்டா அவங்களுக்கு, ஹோம்ஒர்க் பண்ணாமல் இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம 2 பசங்களும் வந்து ஐயோ சார் ரொம்ப சாரி, எங்களுக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, தெரியாமல் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சாரும் ஓகே சரி பொழைச்சி போ, இந்த ஒரு டைம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து விட்டுறாரு. ஸோ இப்போ சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த செவுத்துலலாம் ட்ராயிங் பண்ணுவாங்களா, ஸோ அது மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து எனக்கு பண்ணணும், யாருன்னா வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா, எனக்கு 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே நம்ம ஹீசம் வந்து கை தூக்கி, நான் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து பார்ட்னராக நான் ஊஜினை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு பையன் இருக்கலாம், இல்லை சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் கை தூக்குறான். ஸோ நம்ம சார் என்ன சொல்லலாம், உங்களுக்குள்ள நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீசங் சொல்லலாம், டே என்னடா உனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுல்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு பிடிக்குதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னா, எனக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பையனும் வேணும்னே வம்புக்குன்னே வந்துட்டு இருக்கான். ஸோ பட் இவங்களே பேசி முடிவு பண்ணி, இல்லை சார் நான் வந்து ஊஜின் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீசங் சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம டீச்சர் என்ன கேட்குறோன்னா, டெய்லி ஃப்ரெண்டு பையன் உனக்கு இதில் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம ஃப்ரெண்டு பையனும் சரி ஓகே தான் சார், எனக்குன்னு ஒரு சான்ஸ் என்ன கிடைக்காமையா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நீங்கள் 2 பேரும் இந்த ட்ராயிங்கை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஊஜினும் ஹீஸும் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து உக்காந்துட்டு 2 பேரும் அந்த ட்ராயிங்கை பற்றி வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராயிங் முடிக்க 1 வாரம் ஆகும், சரி நீ என்ன வரையலான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீஸும் வந்து ஊஜின் கிட்டே கேட்க, ஊஜின் என்ன சொல்கிறான்னா, வேறு என்ன எனக்கு ஒன்றை தான் வரையணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஊஜின் வந்து ஹீசன் கிட்ட உனக்கு என்ன வரையணும் அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து எனக்கும் ஒன்று வரையணும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ஸ்வீட்டாக 2 பேரும் பேசிட்டு, சரி அப்போ வந்து நாமளே வரைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு, இப்போ நம்ம ஹீசன் என்ன சொல்லலாம்னா, நெக்ஸ்ட்டு 1 வாரம் ஃபுல்லாக நீனும் நானும் ஒன்றாவே தான் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த ட்ராயிங்கை நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே இவங்க எந்த செவுத்தில் ட்ராயிங் வரையணுமோ அந்த செவுத்துக்கிட்ட 2 பேரும் நின்று, ஸோ இங்கே தான் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீசங் வந்து சொல்கிறோம், நம்ம வந்து ஃபேஸ் வரையணும்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அது கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆளோட ஒரு பேக் சைடு மட்டும் நம்ம வரையலாம் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் டிசைட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீசங் வந்து ஒரு கலர் எடுக்க போகிறான், பட்டுன்னு வந்து ஊஜின் கையை பிடிக்கிறான். ஓகே ரொமான்டிக்காக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, பட்டுன்னு நம்ம ஹீசங் வந்து கையை எடுத்துறான். ஏய் என்னாச்சு ஓகே தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்னு கேட்குறான். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீசங்க சொல்கிறான். ஸோ இப்போ ஊஜின் என்ன பண்ணுறான்னா, அந்த எல்லோ கலரை கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீசங்க வந்து ஓகே எல்லோவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து பாஸ் பண்ணுறான். நம்ம ஊஜினுக்கு ஒன்றுமே புரியல, நான் உன்னை எல்லோ கலர் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரை எடுத்து தரான். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஊஜினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ணும் போதுமே வந்து பால் அவன் தப்பான சைடில் பாஸ் பண்ணியிருப்பான், ரெட்டுக்கு பதில் ப்ளூ டீம் கிட்ட. ஸோ அதேமாதிரி வந்து அந்த பால் போட்டு விளையாடுவோம்ல, ஸோ அதுலேயுமே வந்து ரெட் கலர் எடுக்க சொல்லும்போது வயலட் கலர் பால் எடுத்திருப்பான். ஸோ இப்போ அவனுக்கு அதை ஸ்ட்ரைக் ஆகி, டேய் உனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ கலர் பிளைண்ட்னஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு எப்படி எல்லாமே கலராக கரெக்டாக தெரியுது, ஆனால் இந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு என்னென்னா வந்து அந்த கலர்ஸ் எதுவுமே தெரியாது, வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியும்.
ஸோ உனக்கு அது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டது. சரி அதை பற்றி அவன் மேலும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஓகே பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த டைமில் அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, ஸோ அவன் வரான். அவன் என்ன சொல்லறான், ஓ இந்த இடத்துல தான் நீங்கள் 2 பேரும் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்களா, நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஈசன் வந்து சொல்கிறான்னா, ஏன் நீ வந்திருக்க, நாங்கள் 2 பேருமே பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நான் வரக்கூடாதா, நான் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது நம்ம ஊஜினுக்கு பிடிக்கல, நீ ஏன் வரணும், நாங்கள் தான் பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பில் பேசுகிறான். என்னடா சொல்கிற, உன் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு தான் நானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுற, அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம அக்கா இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என் தம்பி இங்கே தான் இருந்தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, ஆனால் திடீர்னு அவனை காணோம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் நடக்குது, ஓகேவா. இந்த இடத்துல இருந்தானே நம்ம ஹேசம் வந்து திடீர்னு மறைஞ்சிருப்பான். ஸோ அந்த சீனை தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு பையனும் ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன சொல்கிறீங்க, அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஸ்கூலில் வந்தான், இந்த ஸ்கூல்லேருந்து அவன் அந்த இடத்துக்கு வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்போ திடீர்னு காணோமா, அப்போ அவன் எங்கே தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் இங்கே பேசினிருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீசுக்கு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான்ல, ஸோ அந்த டைம் தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஊஜின் ரூமில் தனியாக உட்காந்துட்டு ஹீசும் திடீர்னு காணாமல் போகும்போது ஒரு லைட் வெளிச்சம் வந்துச்சு. அப்போ திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ வந்து வெளியில் யாரோ அவன் தான் பேரை சொல்லி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. இவனும் எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஹீசங்க இருக்கான். ஸோ இப்போ அவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இந்த டைம் நான் கண்டிப்பாக உன்னை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படியே இந்த எபிசோடை வந்து இங்கே முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எதுக்கு இது மாதிரி வீடியோ வந்து ரெகுலராக போட மாட்டீங்கக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கோவம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புரியுது. ஆனால் விஷயம் என்னென்னா, சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். ரொம்ப பயம், இதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன ஆக போதோ, நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷனில் நானுமே இருக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு என் வாழ்க்கையில் பிடிச்ச ஒரு விஷயம்னாலே நான் அது மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதே என்னால் பண்ண முடியல அப்படின்னும் போது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்காக கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் தர ட்ரை பண்ணுறேன். ஸோ என் மேலே கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.